ஹலோ மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதியை முறையாக சாமுடிச்சியை எதிர்த்து நிற்கிறாங்க. நீங்கள் சொன்னதை நம்பி தான் நான் இந்த மேரேஜுக்கு சம்மதிச்சேன். எப்போ இது உண்மையான கார்த்தி இல்லை, ராஜசேதிபதி தாத்தாவோட பேரன் இல்லைன்னு தெரிஞ்சதோ அப்போவே இனி எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து நம்ம ரேவதி ஒரு செம அதிரடியான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் கார்த்தியை ஏற்கனவே மனசார காதலிச்சிட்டு இருந்த நம்ம ரேவதி இந்த வாட்டி கார்த்தியை திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோட இருக்காங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரேவதியும் ரொம்ப கோபத்தோட சாமுண்டீஸ்வரியை பார்க்கறதுக்காக வராங்க. சாமுண்டீஸ்வரி என்னாச்சு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரேவதியும், அம்மா இத்தனை நாளாக என்கிட்ட இருந்து ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க, இப்போவாது நான் கேட்குற கேள்விக்கு உண்மையாட்டு பதில் சொல்லுங்க அப்படி சொல்லும்போது சாமுண்டீஸ்வரி எதை பற்றி பேசுகிற ரேவதி, என்னாச்சு அப்படி கேட்கும்போது, நீங்கள் எனக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை நிஜமாவே நம்ம தாத்தா ராஜசேதுபதி ஐயாவோட பேரனா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அதை கவனிச்சுட்டு இருந்த ரேவதியும், எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு நீங்கள் இத்தனை நாளாக என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்க, அப்போ இவ்வளோ நாளாக பொய் சொல்லியிருக்கீங்க, எதுக்காக அம்மா இப்படி பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்கும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும், சரி இப்போ தான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிட்டல, உனக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பொய் சொன்னேன், ஏமா இப்படி என்னை ஏமாத்துனீங்க, நீங்கள் ஏமாத்துனதுக்கு கரெக்டான ஒரு காரணத்தை எனக்கு சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த நிற்கிற நீங்கள் பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை நம்ம பாட்டியோட பேரே அப்படின்னு சொன்னனால தான் நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சேன், அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம ரெண்டு குடும்பமும் பிரச்சனையில் இருக்குது, இந்த மேரேஜ்னால ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கெல்லாம் சம்மதிச்சேன் அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும், கண்டிப்பாக நீ இந்த திருமணம் நடந்தால் நல்லபடியாக இருப்ப, இந்த மாப்பிள்ளை உன்னை நல்லபடியாக பார்த்துடுவார், அதே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி போய் சொன்னேன், உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் சொன்னேன், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும், என்னமோ நீ பேசுகிற, சேர்ந்து வாழ போகிறது நான் தானே முடிவெடுக்கணும், இவ்வளோ பெரிய பொய்யை நீ என்கிட்ட சொல்லியிருக்கேன்னா நீ என்ன நம்பிக்கையில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி எதிர்த்து நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவுமே தெரியாது, உன்னோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தானே இந்த அம்மா செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதியும், இல்லை இத்தனை நாளாட்டு என்கிட்ட இவ்வளோ உண்மைகள் எல்லாத்தையுமே நீங்கள் மறைச்சிருக்கீங்க, கண்டிப்பாக நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன், எப்போ இவங்க பாட்டியோட பேரன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதோ அப்போவே எனக்கு புரிஞ்சு போச்சு, இனிமே இவங்களை மேரேஜ் பண்ணிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. இதை கவனிச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கும்போது சந்திரகலாவும் ரேவதி கிட்ட என்ன ரேவதி பேசுற, அக்கா உன்னோட வாழ்க்கை நல்லதுக்கு தானே சொல்ல, அவ எது பண்ணாலுமே உனக்கு நல்லதா தான் இருக்கும் அப்படி சொல்லும்போது ரேவதியும், என்ன சத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, என்னவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை மறைச்சது பெரிய தப்பு, வாழ போறது நான் தான், அதனால நான் தான் முடிவெடுக்கணும், எல்லா விஷயத்தையும் நீங்க முடிவெடுக்க கூடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரி எதிர்த்து நிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருந்த நம்ம மயில் வானத்துக்கெல்லாம் இப்பதான் சந்தோஷம் ஆச்சு. ரேவதிக்கு ஒரு வழியா உண்மை தெரிஞ்சுட்டு இனிமே இந்த மேரேஜ் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் ரோகிணி எல்லாருமே ஒரு பக்கமா சந்தோஷமா இருக்கும்போது ரேவதி பிடிவாதமா நம்ம சாமுண்டீஸ்வரியை எதிர்த்து நிக்கிறாங்க. அதே சமயத்துல சந்திரகலாம சாமுண்டீஸ்வரி கிட்ட என்னக்கா இப்படி ஆயிட்டு, ரேவதிக்கு எப்படி கடைசி நேரத்தில் உண்மை தெரிஞ்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரியும், எல்லாத்துக்குமே காரணம் அந்த கிழவி தான், அந்த கிழவி தான் ரேவதி கிட்ட ஏதாவது சொல்லி கடைசி நேரத்தில் இப்படி எல்லாம் குழப்பி விட்டுருப்பா, இப்போ என்ன செய்யறது சந்திரா அப்படின்னு கேட்கும்போது சந்திரகலாமும் இப்போதான் அவளுக்கு உண்மை தெரிஞ்சுட்டு எப்படியாவது மருது கூட அவளை மேரேஜ் பண்ணி வச்சிடணும், எப்படியாவது நம்ம மனசை மாற்றிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. மருதுவும் ரேவதிக்கு என்னடா இப்படி உண்மை தெரிஞ்சுட்டு இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணுமே, எப்படியாவது இவளை மேரேஜ் பண்ணிவிட்டு கார்த்தி எல்லாத்தையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் போட்டால் இவளுக்கு எப்படி உண்மை தெரிஞ்சுன்னு தெரியல, அவள்கிட்ட போய் எப்படியாவது பேசி எடுத்து இந்த மேரேஜுக்கு சம்மதிக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மருது ரேவதி கிட்ட பேசுகிறதுக்காக தயாராகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரேவதிக்கு ஒரு குழப்பமாகவே இருந்துட்டு இருக்கு, இவ்வளோ பெரிய உண்மையை எதுக்காக நம்ம அம்மா நம்மக்கிட்டேருந்து மறைச்சாங்க, இவங்க இன்னும் எவ்வளோ விஷயங்களை மறைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரேவதி குழப்பத்தில் இருக்கும்போது ரோகிணி அந்த இடத்துல வரும்போது நம்ம ரோகிணியை பார்த்து, அக்கா இதுக்காக தான் முன்னாடியே இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும்னா நீ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, டைம் எடுத்த பிறகு யோசிச்சு பார்த்து இவர் நல்லவரா அப்படின்னு தெரிஞ்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னியா, அப்போ இந்த உண்மையெல்லாம் என்ன தவிர உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்ட கேட்கும்போது ரோகிணி அப்படியே அமைதியாகவே நிற்கிறாங்க. ரேவதியும் ரோகிணியை பார்த்து,
நிஜமாவே அப்ப சொல்லு. உனக்கு ஏற்கனவே உண்மையான கார்த்தி யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? அப்படி கேட்கும்போது நம்ம ரோகிணியும், ஆமா ரேவதி எனக்கெல்லாம் நல்லபடியா தெரியும் அப்படி சொல்லும்போது, ரேவதி என்னக்கா நீ கூட என்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய உண்மைய மறைச்சிட்டல்ல. நான் இத உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அம்மா தான் எல்லா உண்மைகளும் என்கிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லாம விட்டுட்டாங்க. ஆனா நீங்க எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ரோகிணியா அப்படிலாம் எதுவுமே இல்ல ரேவதி. அம்மா ஏற்கனவே என்கிட்டலாம் சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால தான் அம்மாவை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதியும், என்னக்கா உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயத்தில் உனக்காக நான் எவ்வளோ வேலைகள்லாம் செய்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எனக்கு வந்து என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே நினைப்ப. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த உண்மைகளை என்கிட்ட சொல்லாமல் விட்ட? அம்மா என்னதான் சத்தியம் வாங்கினாலும் சொல்ல வேண்டிய பொறுப்பு உன்னோட தானே. எதுவாக இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்ல வேண்டியதானே சொல்லிட்டு நம்ம ரேவதி ரோகிணியை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்கும்போது ரோகிணியோட மனசுக்குள்ள ஒரே தடுமாற்றமா இருக்கு. என்னது இது ரேவதி இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கா. ஆனா நிஜமாவே கார்த்தி தான் அவளோட கணவர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன செய்ய போறாளோ. ஆனா இந்த சமயத்துல நம்ம ஏதாவது சொல்ல போய் ரேவதி பழைய மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுமோ. டாக்டர் வேற ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க தலையில மறுபடியும் பிரச்சனை அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபோர்ஸ் பண்ணி பழைய ஞாபகங்களை வர வைக்கக்கூடாது சொல்லிட்டு சரி நம்ம எதுக்கும் அமைதியாகி அவளை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை ரேவதி கிட்ட, சரி ரேவதி அம்மா நல்லதான் நான் வந்து சொல்லலை. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இனிமேல் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. கார்த்தியோட நினைவுகள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. கார்த்தி ரொம்பவே நல்லவங்க. உங்கள் அம்மா பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளையை விட ரொம்பவே நல்லவங்க. ஏற்கனவே ஊருக்கு எவ்வளோ நல்லது செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டியோட பேரனும் அவங்க தான். அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா இந்த 2 குடும்பமும் ஒன்று சேருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியோட மனசில் வந்துட்டு போகுது. எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லி அந்த கார்த்தியை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம ரேவதி இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மயில் வாகனமும் இந்த விஷயத்த உடனே சகலைகிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சகலை இங்கே வந்து ரேவதி அவங்க அம்மாவை சரியாக வெளுத்தெடுத்துட்டா. அத்தைக்கு எதுவுமே பேசவே முடியலை. அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு போல. ராஜசேதுபதி ஐயாவோட பேரை நீதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரேவதிக்கு தெரிஞ்சுட்டு ரேவதி தெரிஞ்ச உடனே அப்படி நம்ம அத்தைக்கிட்ட வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டு இந்த மேரேஜ் நடக்காது அப்படி சொல்லிட்டா. அப்படி சொல்லும்போது நம்ம கார்த்தியும் எனக்கா இருந்தாலும் இந்த உண்மை தெரியாதானே போகுது. இன்னைக்கு ரேவதிக்கு தெரிஞ்சதில் எனக்கு சந்தோஷம் தான். சரி அவள் நல்லபடியாக தானே இருக்கா அப்படி கேட்கும்போது நம்ம மயில் வாகனமும் அவள் நல்லா தான் இருக்கா. கூடிய சீக்கிரமாக எல்லா ஞாபகங்களும் வந்து நீ தான் அவரோட கணவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சீக்கிரமாக தெரியணும் அப்படி சொல்லிட்டு நம்ம மயில் வாகனமும் சொல்லும்போது சரி இதை பற்றி பெருசுப்படுத்தாதுங்க நம்ம கார்த்தியா அமைதியாக இருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி பாட்டி நம்ம கார்த்திகிட்ட வந்து ரேவதி வந்து உண்மை தெரிஞ்சிட்டு போல என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாப்பா. அதனால தான் என்னையும் மீறி நான் உண்மைகளை சொல்லிட்டேன். எதுனாலும் உன்னோட அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோன்னு சொன்னேன். அதனால தான் ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டியை நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. இனி நம்ம ரேவதி கார்த்தியை நேரடியாக சந்திக்க போகும்போது கார்த்தி வந்து தன்னோட முறை பையன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதிக்கு ஏற்கனவே கார்த்திக்கு மேலே ஒரு சின்ன ஆசை இருந்துகிட்டே தான் இருந்தது. இனி இந்த 2 குடும்பமும் ஒன்று சேரணும், கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கார்த்தியை மேரேஜ் பண்ணுறதுக்காக தயாராகணும்னு சொல்லலாம். என்னதான் சாமுண்டேஸ்வரி சந்திரகலா பிளான் பண்ணி அவங்களை எதிர்த்து நின்னாலும் கடைசி நேரத்தில் நம்ம கார்த்தி தான் ரேவதியோட கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம்.